வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய நிறைவை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டு என்பது நவீன தமிழகத்தினுடைய நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு என்பது சமூக நீதியினுடைய நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு என்பது ஒரு இடையறாத போராளியினுடைய வாழ்வை நாம் அறிந்து கொள்கிற ஒரு நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு என்பது கலைஞர் விட்டு சென்ற தடங்களில் மாநில சுயாட்சியையும் சமூக நீதியையும் நாம் எப்படி தொடர்ந்து நிலைநாட்டுவது என்பதை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறைகோலாக வைக்கிற நூற்றாண்டு தான் கலைஞருடைய நூற்றாண்டு. கலைஞர் உருவாக்கிய தத்துவம், கலைஞர் உருவாக்கிய அரசியல், கலைஞருடைய போராட்டங்கள், கலைஞருடைய லட்சியங்கள், இவையெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய லட்சியங்கள் அல்ல. அது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கனவு, மாபெரும் தமிழ் கனவு. அது தமிழர்களுடைய மகத்தான ஒரு கடந்த கால பாரம்பரியத்தை மட்டுமல்ல, உலகத்தோடு போட்டி போட்டு அடுத்த நூற்றாண்டிற்கு யாரையும் விட மிக வேகமாக தமிழ் சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த கனவிலிருந்து தான் கலைஞரனுடைய அத்தனை எழுத்துக்களும் எண்ணங்களும் திட்டங்களும் உருவாகின. ஆம், நீங்கள் கலைஞருடைய நூற்றாண்டில் அவருடைய சாரமாக எதை பார்ப்பது? பழம்பெருமைகளை சிலர் பேசுவார்கள், பழம்பெருமைகளின் நிழலில் சிலர் அண்டி வாழ்வார்கள். ஆனால் தமிழர்களுடைய பழம்பெருமைகளை கலைஞர் முன்னிறுத்தியது என்பது அவர்கள் மேலும் மேலும் முன்னேறி செல்வதற்கான ஒரு மாபெரும் உந்து சக்தியாக அவற்றை கலைஞர் பார்த்தார். அவர் நம்முடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில், மறுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில், அல்லது வெளியே இருந்து வந்தவர்களுடைய அடையாளங்கள் நம்முடைய அடையாளங்களாக மாற்றப்பட்டிருந்த ஒரு சூழலில் அவர் ஒரு அசலான தமிழ் அடையாளத்தை அவர் உருவாக்க விரும்பினார். அந்த அடையாளத்திலிருந்து தான் தமிழ் சமூகம் மேலெழுந்து வர முடியும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அப்படி அவர் ஏன் திருக்குறளை முன்னிறுத்தினார்? திருக்குறளை ஏன் உலக பொதுமுறை என்ற நிலைக்கு கலைஞர் தான் கொண்டு சென்றார்? அப்படி கொண்டு சென்றபோது நீங்கள் இன்றைக்கு திருக்குறள் ஒரு உலக பொதுமுறையாக மாறியிருக்கிறது என்றால், யார் யாரெல்லாமோ திருவள்ளுவருக்கு இன்றைக்கு சொந்தம் கொண்டாடுகிறார் என்றால், தமிழ்நாட்டினுடைய முகமாக ஐயன் திருவள்ளுவரையும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மறைநூலாக திருக்குறளையும் கலைஞர் தான் மாற்றினார். திருக்குறள் இல்லாத இடமே இல்லை என்ற நிலையை உருவாக்கியதுடன் அவரை ஒரு தமிழ் ஐக்கானாக மாற்றினார். அதேபோல் புராணங்கள் நம்மை ஆட்கொண்டிருந்த சமயத்தில் அதற்கு மாற்றாக கலைஞர் சிலப்பதிகாரத்தை முன்னிறுத்தினார், மணிமேகலையை முன்னிறுத்தினார். கோவலன், கண்ணகி என்ற கதாபாத்திரங்கள் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கதை நிலங்களிலிருந்து அவர்கள் மேலே வந்தார்கள். கண்ணகி தமிழர் வணங்கும் ஒரு தெய்வமாக அவர் மாற்றப்படுகிறார். இது எப்படி கண்ணகி ஒரு தமிழ் அடையாளமாக மாற்றப்படுகிறார் என்று சொன்னால், தமிழ் மண்ணுக்கே உரிய அடையாளங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற கலைஞரனுடைய அந்த பார்வை தான் அதற்கு மிக முக்கியமான காரணம். அப்படித்தான் அவர் வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கினார் என்றால், இன்னொரு புறம் பூம்புகாரையும் அவர் தான் உருவாக்கினார். ஐயன் திருவள்ளுவருக்கு வானளாவிய சிலையை கன்னியாகுமரியில் அவர் உருவாக்கியதும் அதற்காகத்தான். இது எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற போது, இதையெல்லாம் நம் பழங்காலத்தில் நாம் மிக உன்னத நிலையில் இருந்த நாம் எப்படி சரிந்தோம் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான். கல்வியிலும் கேள்வியிலும் மிகச்சிறந்து விளங்கிய தமிழ்நாடு எப்படி வீழ்ச்சியை சந்தித்தது? வெளியிலிருந்து வந்தவர்களால், ஆதிக்க சக்திகளால், சாதிய ஏற்றத்தாழ்வுகளால் நம்முடைய பெரும்பான்மை மக்கள் கல்வியை இழந்தார்கள், நீதி இழந்தார்கள், பொருளாதார ரீதியாக தாழ்ந்த நிலைக்கு சென்றார்கள். அப்படி இருக்கிற போது தமிழ் சமூகத்தினுடைய பண்டைய ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வு, நிலவியல் சார்ந்த வாழ்வு, இன்னும் சொல்லப்போனால் சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற, ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமூகத்தினுடைய அந்த வாழ்வியலை, சங்ககால வாழ்வியலை கலைஞர் தன்னுடைய எழுத்திலும் பேச்சிலும் மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து அதை தமிழர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் அவர் பதிய வைத்ததற்கு மிக முக்கியமான காரணம், நாம் மிக உயரத்தில் இருந்தோம், வீழ்த்தப்பட்டோம், சரிவை நோக்கி சென்றோம், நாம் மீண்டும் மேலே எழுந்து வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சுட்டுதலாகத்தான் அவர் நம்முடைய பழம்பெருமைகளை மீட்டு கொண்டு வந்தார். அது பெருமைகள் மட்டுமல்ல, நாம் எத்தகையவர்கள் என்பதை நமக்கு நாம் நினைவூட்டுவதற்காக. அப்படித்தான் கலைஞர் புதிய சமூகத்துக்கான கதவுகளையும் திறந்தார். தொடர்ந்து நாம் இந்த கலைஞருடைய நினைவுகளை பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.